நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெங்களை வச்சுதான். குண்டா ஜாமஜட்ட அடகு வச்சுட்டான், எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுட்டான். அண்ட குண்டா ஜம ஜட்ட அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெங்களை வச்சுதான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்கள் எல்லாம் எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். என்ன மழை பெஞ்சாலும் பேமெண்ட்டை வாங்காம போக மாட்டோம். அதுதான் நம்ம லட்சியம். லட்சியம் எங்களுடைய கனவு, எங்களுடைய வாமப்பு. ஐயா அந்த பாடியை கிளச்சி விட முடியுமா? இவ்வளவு மலையிலையும் படுத்து கிடக்கீங்கன்னா உள்ள டாஸ்மார்க் லாக். மழை பெய்யுறது நல்லதோ நல்லதோ நல்லது. எப்போ பெய்யணும்? விவசாயம் பண்ணும்போது பெய்யணும். இது எதுக்கு பாயுதுன்னா செயின் வண்டிக்கு கருதரப்புக்கு அதிகமாக கொடுக்கறதுக்காக பெய்யுது. டயர் வண்டி அடித்தான்னா 1000 சில்லற, செயின் வண்டி அடிச்சுன்னா 2000 செத்துச்சு. ஐயா சேச்சு போயிருக்காயா? பெரிய பக்கெட்டில் தூக்கி கொண்டு போய் தொண்டியில் போட முடியுமா? இந்த நந்தவனத்திலே இந்த பூஞ்சோலையிலே வள்ளியாப்பட்ட என் தங்கை திணைப்பணம் காத்து கொண்டிருக்கிறார். திணைப்பணம் காத்து கொண்டிருக்கின்ற என் தங்கைக்கு காவலாக என்னை எங்க அப்பா போடான்னு சொன்னார். நான் எதிர்த்து என்னடா கோத்தான்ட்டே வெளியே ஓடான்ட்டேன். ஆனால் ஒரு குரல், என்ன சாரிதம்னே தெரியல. இந்த சாரிதம் மினிமையான சாரிதம் உள்ள என்னால இருக்க முடியல. இந்த குரலை கேட்டு நாராயணா நாராயணா என்று. நாராயண என்றால் யார்? யார் யாரு யாரு இந்த சாமி யாரு? ஆறு ஆறு இந்த சாமி யாரு? நீ எதுக்குத்தான் வர்ற? வாசிக்கிற நேரம் வாசிக்க மாட்டேற, மற்ற நேரம் மண்டைய ஆட்டுற. சரி விடு, நல்லா ஆடியன்ஸ் கணிஞ்சிட்டாங்க, விடு விடு, மன்னிச்சு விடுறேன். இதே மேடையில் பெரியவங்களுக்கு தெரியும், இதே மேடைக்கு வந்தவர் தான் புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா அண்ணே. அவர் செத்து போயிட்டாருனே. முத்தப்பா செத்துட்டாருனே. கேத்துக்கு ஏன்டா போன் அடிக்கல? ஆமாண்ணே, டவர் கிடைக்கலண்ணே. ஒரு காமெடி எப்படி கொல்லணும்னு ஓண்ட கத்துக்கிறோம். தகச்சியை பூரா குழி தோட்டி புதைக்கிற அற வாங்க போற. எதிர்த்தியாப்பா? அவர் எந்திரிச்சவனே நம்மளை பார்த்தவனே கடை திறந்துட்டாங்க போல. நமக்கு முன்னாடி ஒருத்தன் கியூவில் நிற்கிறான்னு நினைக்கிறியா? ஓடிரு, உயிர் பிச்சை தர்றேன், ஓடிரு. போ என் தெய்வமே போ. இன்னும் நீ இருந்தா இல்லாட்ட சோர்ந்துட்டியாரா? மருதமணிய காணாமோடா. கட்டமும் நட வாசிப்பியா? ஓ நடையே சரிலையே. கூட பிறந்துட்ட மருதமணியாய், கூட பிறந்துட்ட மருதமணியே, குட்டுக்கிளி போல வாழ்ந்தமடா. தம்பி ஒரு நாளும் பிரியாத பிறவி. நட நீர்மலாடி மாதிரி ரொம்ப போட்டுக்கிட்டு கொல்ல பாக்குறியா அந்த ஆளு? தம்பி சண்டை கதக்கலையா? கேட்டா சண்டை விளக்குறாங்க. இன்னைக்கு வந்த டிஆர் மகாலிங்கம் உண்மையிலேயே ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு திறமை இருக்கு.
இந்த திறமை வைத்துத்தான் கலையிலே முன்னேற முடியும். அதுக்கு உதாரணம் டிஆர் மகாலிங்க நாரதர். இப்படிலாம் கைதட்டு வாங்கி கொடுக்குறேன், என்னையே பொதி ஒன்றியா இரு கபட்டிக்கு வா. என்னத்த மச்சான் நான் மறுசொல்லு சொல்லலையா, நீ வச்சு எடுக்கிறியா ஜெயபிரியா? கொற்ற மலையில் அங்கே ஒரு சேவு சட்டை போட்டவர் நிற்கிறாங்களே அண்ணன், மேடைக்கு வந்து மல்லாக்க படுக்கிறீங்களா? மெழுகுவத்தி ஏற்றி விடுறேன். என்னத்த விடிஞ்சு ஏய் சரியான மலைப்பா. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இப்படி மலையில நடிக்க வேணாம்ட்டு, வாங்க போவோம். பெருங்குண்ட மலனே கனகத்தில் என்னத்த இல்லை எல்லாத்தையும் வாட கிடைப்பீங்க நகைச்சிய போறா. இது கீர்த்தம்டா. கீர்த்தமா? ஐயோ என்னைய படுத்து பாரு மச்சான். மரியா போய் மலை கணம் வாத்தியாரே, வாத்தியாரே, குருநாதா எங்களை காப்பாத்தும் குருநாதா. குருநாதா முருகா நீ எல்லாம் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ எல்லாம் தெய்வமில்லை. இந்த பாட்டை ஏன் பாடணும்? ராசா பாட்டை வேகமா கிளம்ப சொல்றீங்க ஆடியன்ஸ் முன்னாடி. கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார், சாமியாரு இந்த சாமியார் மண்டமேள கொண்ட ஓட்டி பாட்டு பாடும் இந்த சாமியாரு, இந்த வனத்துக்கு வந்த இந்த சாமியாரு. அவர் யாரு, எந்த ஊரு, அவர் தொழில் என்ன செய்கிறாரு? நனத்தங்கம் செல்வான் நெளிவ பூரா ஒட்டிடுவேன் செல்வான். வாங்க சாமி. பாட்டை மறந்துட்டியா மச்சான்? இது பிரச்சனையா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே, ஜீவன் ஏதோ அறியாதவன் ஞானத்தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே. இவன் நாணயம் என்னவென்பேன் ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. கமிட்டியில் இருக்கி உங்களை பூதி கொண்டு பார்த்தீங்களா? இந்த பாட்டுக்கு அவனாவது கிண்டண்டவும் அடிப்பானா? இந்த ஆல்ரவுண்டு காரணம் பாருங்க, கட்டங்கலாம் கட்டாங்கலாம் கிட்டு கிட்டுன்னு அடிச்சு விட்டு மச்சேன். சண்டை மேல அவன் பெட்டிக்கார நகைச்சுவை பூரா பூதி கொண்டு மச்சேன். ஹலோ, நீங்க யாருன்னு கேட்டேன் உங்களை. யாரு யாரு அப்படின்றது மனிதன் யார் என்று யாருக்குமே தெரியல. இசைஞானி இளையராஜாவுக்கு தெரியலையாடா அப்படின்னு இளையராஜாவுக்கு தெரியலையா? அதுக்குதான் அவர் அப்பயே பாட்டு போட்டாங்க தம்பி. நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. நல்லா இருக்கா பாட்டு? கொஞ்சம் கொஞ்சம் உட்காருவேன். இன்னும் நிறைய பாட்டு பாடுவேன். ஐயா இல்லையா உட்கார சொல்ற. நீங்க யார் முதல்ல? நீங்க யாரும் முதல்ல கிடையாது, நான் கரடி. இல்லையா உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். பேர் என்ன தெரியுமா? சொன்னதான் தெரியும். அப்பாவும் அம்மாவும் நேர்ந்துக்கிட்டு எனக்கு வைக்கிற பேரு சுப்பையான்னு வைக்கணும்னு தான் பேசுனது. சரி, சுப்பையான்னு வைக்கும்போது பேசும்போதே ஆறுமுகம் ஓடியாந்து மம்பட்டிக்கிட்டு எங்கள் ஐயாவை வெட்டினது. ஏன்டா இதெல்லாமே கேட்க வந்தேனா? உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டா அப்பெல்லாம் வெட்ட வந்தாங்க. இது கேட்க வேணாம்டா, லட்டு தரவா? இல்லங்க தம்பி, உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கறேன். என் பேரு சின்ன தம்பி கிடையாது. கிடையாதுல்ல? அம்மா தான் எனக்கு சொன்னுச்சான், நம்ம ஜாமி வந்து முருகப்பெருமான், அதனால இவனுக்கு வந்து முனியாண்டின்னு வைப்போம்னு. அப்போ முனியாண்டின்னு ஏற்கனவே இருந்தது எங்கள் சித்தி புருஷன். ஆத்தா முனியாண்டினா வச்சுச்சு. அதனால அந்த பேர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் இருந்ததுனால முனியாண்டின்னு இவனை கூட்டா அவனும் ஊண்டுவேன் இவனும் ஊண்டுவேன், நம்ம ஊன்னு பண்ண முடியாது அப்படின்ட்டு திருப்பி வந்து கிட்னின்னு வைக்கலாம் போகும்போதே அவன் காடாமங்கலம் முறியூர் பக்கத்து ஊரில் இருக்க வேலுக்கு வந்து கிட்னி அடிவானது. உன்னை லூஸ் ஆக்காம நான் போவே மாட்டேன். தம்பி அண்ணே என்ன சாண்டத்தை அகற்றாங்க தெரிஞ்சு செஞ்சாங்க. உங்களுடைய பெயர் என்ன கேட்கறேன். எங்கள் காட்டில் தர்ற பூரேன் பார்த்தீங்களா? ஏயா நீ தான் முழுசுன்னு பார்த்தா இனி அரலூசா அவர் அங்கே நிற்குது ஒன்று. ஏங்க நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அத நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். சரி,
எங்க சித்தி மகளத்தையும் அவன் கட்டியிருக்கேன். ஆடா நல்ல முறையா 2 பேரும் அண்ணன் தம்பிகளும் சித்தி முறைகளை கட்டி வச்சிருக்காங்க. நாங்க லூசா இருந்தா நீங்க டைட்டா இருங்க. ஹலோ தம்பி யாருன்னு கேட்டேன். உன் புருஷன் பேசிட்டாரு, அவர்கிட்ட பேசியோ என்னைய மண்டையில அடிக்கிற. புருஷன் பேசுறானா? எனக்கு தண்டி புருஷன். ஆடா எங்கடா? டேய் நாரதர். நாரத மகரிஷி. அடியே யாரு? நாரத மகரிஷி. நீங்க மரசு கிருஷி. டேய் நாரதன். நாரம் என்றால் நாரம் என்றாலா? என்னுடைய பெயரோ நாரதரியா? அப்ப நாவை ரதம் போல் செலுத்தக்கூடிய தன்மை படைத்தவர். அடாடா அடாடா எவ்வளவு பெரிய தத்துவத்தை. ராவை ரதம் போல் செலுத்தினால் உங்க கம்பு கூட்ட என்ன கருது வண்டி மாதிரி செலுத்துவீங்களா? கிளாப்ஸ் அடிக்கலாம். இதெல்லாம் வந்து கடுமையா அந்த மலையில எவ்வளவு யோசிச்சேன் தெரியுமா? டேய் ஏன்டா இப்படி பேசுற? டேய் மாப்பிள்ளைங்க வாங்க மாப்பிள்ளை. பாட்டுக்கு யாரு? நாரதனாகப்பட்டவன். அப்ப மைசெட் நக்கல் பண்றாப்லப்பா. என்னப்பா மைசெட் ஜெல்லின்றாப்ல. யார்? நான் சொன்னேனே. பாட்டுக்கு நாரதர், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், அழகுக்கு முருகன், பறவை கபடிக்கு பரமகாவடிகா முருகன். 2025 கிறிஸ்து கட்டு தான் தெரியும். என்னுடைய பெயரோ நாரத மகரிஷி. பாம்புக்கு நாங்க கேட்கவே இல்ல. பாம்புக்கு பல்லுல விஷமடா, உனக்கு உடம்பெல்லாம் விஷமடா. இல்ல பாம்பை வாகனமா வைத்திருப்பது யார்? வாதானமையா. வாகனமா பாம்பு யாருக்கு இருக்கான்? நிறைய பேருக்கு வச்சிருக்காங்க. உலகத்திலே பெரிய பாம்பு என்ன பாம்பு? பெரிய பாம்பு கோல பாம்பு. அன்கொண்ட. சரி என்னுடைய பெயரோ தம்பி இங்க வாங்க. என்னுடைய பெயரோ நாரத மகரிஷி. இருக்கட்டும்ங்க. என்ன தொந்தையாகப்பட்டன் பிரம்மதேவன். உங்க தந்தை தாயாகப்பட்டல் கலைவாணி. இருக்கட்டும்ங்க. சொல்லுங்க. உங்க ஊர் எந்த ஊரு? வேலூர். வேலூர்னா வேலூர் கிடையாது, மேலூரியா. மேலூர். மேலூர் மேலூர்னு சொன்னேன். உங்க குல தொழில் கழகம் செய்வது. அப்ப ஓமத்துரம் ஏன்னா ஓமத்துரம் கலர்ன்றாருடா. ஓமத்துரம் யாரு கம்பெனின்னு கேட்டேன். என்னோட வேலையோ கழகம் செய்வது. நாரதன் கல்கர் நம்பி மூத்தூர் சொல்வாக்கு முதல் நெல்லிக்கடி முன்னாடி கசக்கு. உங்க அப்பாவுக்கு தொழில் படைப்பு. எங்க அப்பனுக்கு படைப்பு தொழில் செய்யா டப்பு போடுறாராம்டா. தம்பி. படைப்பு தொழில் அதாவது உருவாக்குறது. 4 யோனி 7 தொற்றம் 84 ஜீவரசையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலை பெற்றவன் இந்த தந்தையாகப்பட்டவன். 84 லட்சம் ஜீவராஜில 20வது ஜீவராஜி பேர் என்ன? ஏடா 20 புளுட்டோ. புளுட்டோ தெரியட்ட கேட்டு தெரிஞ்சுக்க மகாலிங்கம். டேய் சூரிய கோலா. டேய் இது 2 ரூபாய் ஆஃப் பண்ணுங்கடா, நீங்க நல்லா இருப்பீங்க. இதுல வந்த டேய் தம்பி இங்க வா தம்பி. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். நீ தம்பி அங்கெல்லாம் வராத, நீங்க வாங்க. புதி ஒன்றிய அமைச்சர் பெட்டிக்க. கிடந்துட்டு போதியா அதெல்லாம் எது? 1000 பேர் சொல்லட்டும், அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆலைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா. டேய் 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 என்னடா நல்லா இருப்போ உன் பேரை சொல்றா. நல்லா இருப்போ உன் பேரை சொல்ற. அது கிடையாது. டேய் உன்னுடைய பெயர் என்னையா தம்பி? இப்படியே கையை வச்சிருக்கல குறுக்கு வழியா மூத்தடவரியா? உன்னை எங்கடா விட்டாங்க? ஐயோ கரகம்டானே. பிடிப்பது ஒரு ரகம், அடிப்பது ஒரு ரகம். வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா. வாயை மூடினா பேச முடியாது ப்ரோ. ப்ரோவா? ப்ரோ அப்படின்னா புரோக்கர் கிடையாது. புறாத்தையும் படைப்போது உங்க அப்பா பேரு புரும். பி பா பூ மூன்றுமே ஒரு எழுத்து. அதனால உங்க குடும்பத்தை பத்தி தான் நான் பேசினேன். கை தட்டலாம். இது வந்து சமாளிக்க இடம் இல்லை. கை தட்டுதே அதை மறைக்கிறது. தம்பி உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்க. நல்லா இருப்பா சொல்லியா. தொண்டியில இருக்கக்கூடிய குருவம்மாவுக்கும் எப்படியாவது தொண்ணாந்து கிடக்கிற ராமலிங்கத்துக்கு தொடர்பு வந்தது என்னன்னு உனக்கு தெரியுமா? எப்படியாவது என் வாயை கிளற பாக்குறேன். நீ நான் வாயை கிளறும் போத வாமோட ஓட்ட கண்ணுச்சாமி நுச்சாமி கல்யாணம் கட்டி நாங்கோந்தா. உடச்சு போடுவேன். எனக்கு லூசு பிடிச்சிச்சடா மலைக்கு. அதுக்கு நான் என்ன பேச வந்தேனே தெரியலையே. உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். இந்த விவரத்தை கேளுங்க ஐயா. தம்பி இங்க வாயா. என்னுடைய பெயரோ நாரத மகரிஷி. அனைத்து வித்தைகளும் கத்தவன் நான். அனைத்து வித்தைகளும் கத்தவன். அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாது இனிமேல் நடக்கப்படுறது அனைத்தும் அறியக்கூடியவன். கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். வித்தபுரம் தெரியுமா? ஆமா. புடி எடுப்பீங்களா? என்னது
எல்லாம் தெரியும் முடி எடுப்பீங்களா? டேய் உங்க 2 பேரும் எங்கடா பிடிச்சாங்கன்னு தெரியலையே அந்த ஆளுங்க. டேய் கூடு விட்டும் கூடு பாயக்கூடியவன் நான். ஆமா வீடு விட்டு வீடு வாய்வோம். நான் தண்ணி மேல நடக்கக்கூடியவனியா? சிறுச பெருசாக்கும் தம்பி. பெருசாக்குவேன். ஐயா விழுந்த கம்பு. அவன் கிடக்காங்க சிறுசா பெருசாக்குறதுக்கு. பெருசா சிறுசாக்குவேன். கிடக்குறதுக்கு தாண்டா பெருசாக்கணும்னு பாக்குறேன். அவன் கிடக்குறான்ட்டு இல்ல கிடக்குறதுக்கு தான் பெருசாக்கணும். என்ன தம்பி இன்னைக்கு அந்த ஸ்பேனர் கொண்டு வரலையா? அந்த கலும்பு கொண்டு வரலையாமா? பேசு தம்பி. உங்களுக்கு என்ன வேக்க? ஐயா ரொம்ப நாளா ஐயா நல்லா இருப்பீங்க. என்ன வேண்டியா சொல்லியா கேளியா? உங்க அப்பா வேற படைக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா நீங்க பெருசாக்கணும்ன்றீங்க. ஆமையா. என் குடும்பத்துல சண்டையா வருதுங்க. எதுக்கே சண்டை? என்ன பிரச்சனை? லோன் கட்டலையா? அத பத்தி கவலையில சொல்லி அனுப்பிடலாம். ஆமா இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லிடலாம். சிறுசா இருக்கிறது பெருசாக்குவேன். ரொம்ப நாளா சிறுசா கேமரா காட்டுவீங்களா? கேமரா காட்டு. அப்படிதான் வெட்ட போகுது. அது புரிஞ்சாண்டா கேமரா காட்டுங்க நாளத்தை முடிக்க போறீங்க. அப்படிதான். ஐயா உங்க குடும்பம் நல்லா கோடியா இருக்கணும். என் குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. என்ன பிரச்சனை சொல்லுங்கய்யா? இல்லடா எனக்கு என் பொண்டாடிக்கு தினம் சண்டை வருதுயா. என்னய்யா அப்படி இல்லையா சண்டை வந்துகிட்டு இருக்கு? ஏய்யா இந்த மலையில சாமிக்கலாம். என்ன டேய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கடி. முடிஞ்சு வர ஆமா உள்வாங்கி கிடக்கும். என்ன சாமி கடலுக்குள்ள இருக்குல்ல. உன்னுடைய பிரச்சனை என்னய்யா? எனக்கு தான் சிறுசா இருக்கு சாமி. பெருசா என்னய்யா? எது சிறுசா இருக்குது? எதை பெருசாக்கணும்? சாமி ஒரு குஞ்சு. அவன் ஒரு கோழி குஞ்சு வச்சிருக்கேன். சரி அது சிறுசா இருக்கு பெருசாக்கணும்னு ஆசைப்படுறேன். செஞ்சுட்டு போவியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுயா. தூக்கி என்னைக்காவது பாப்பேன். தூக்கி பார்த்தா அது அப்படியே தான் இருக்கு. பெருசாவே ஆகுது. பஞ்சாரத்துல அடைச்சு போட்டிருக்கீங்க. என் பொண்டாட்டி எப்பயாவது பெருசாயிரும் பாக்குறா. திறந்து பாப்பா. சரி அப்பயே ஒன்ன மாதிரி கோரா புடிச்சோட எவ்வளவுதே பார்க்க முடியாது. அவர் சாமி நல்ல மனசுல இருக்காரு. சாமி இப்படி ஒரு மனசு திருத்த பெருசாக்க முடியாது. நீ ஏன்டா அப்படி கருதல் பண்ற? உன்னையவா பெருசாக்க சொன்ன? அவர்கிட்ட கிட்ட இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? சாமி நல்ல மனசு. சரியா? அதை நீங்க பெருசாக்குறீங்கல்ல. எதடா பெருசாக்கம் சொன்னேன்? போய் கடப்பையில இருந்து குழி தோண்டு அப்புறம் வருவார். ஏண்டா அவர் என்ன பணங்கலங்க வைக்கிறார்? என்னடா அப்படி வடிக்கிட்டு இருக்கீங்க? என் பேரு வீரத்தேவன். அப்பா பெயரு? அப்பா என்னடா யோசிக்கிறா? தெரியாதா? இல்ல எந்த அப்பா கேக்குறீங்க? உன்னுடைய அப்பாவை? அதான் நம்பிராஜன். அம்மா பெயரு? அம்மா. என்னடா யோசிக்கிற? எத்தனை அம்மா தான்? அம்மா நங்கேயும் போகிறேன். நங்கை. இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? களவு கொடுக்குறோம். நீங்க எதை சாப்பிடுறீங்க? நீங்க அதே சாப்பிடுங்க. என் தங்கச்சி வள்ளி இங்க இருக்கு. பெண்மகள் பெயருக்கு வள்ளி. ஆமா. அடுத்த பெண்மகள்? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஏன்னால் ஒரு தோழி இருக்கா. சரி அழைத்து வரவா? அழைத்து வாருங்கள். ராசி வழங்க வேண்டும். கொஞ்ச நேரம் நில்லுங்க. அப்படின்னு இல்லைங்க. ஏன் அந்த வனத்துல கொஞ்சிவனை என ரஞ்சிதமே வாடி ரம்மியமாகவே தம்மா அப்படி அறா ராமா அப்படி போடுக்கு தப்பு அமைக்கி போடு பெரியப்போ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடது பாருங்கோ. குயில் கோபுத கேளுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு பழனி மட போவோங்கோ. ஏ கந்தா கந்தா
கண்டா என்று சொல்லி கண்ணாடி மலையிலும் பழனி மலை போவம்மா பக்தர்களே வேகம்மா பழனி மலை போயும் முட்டு பஞ்சாமிரத வாங்குவோமா முடிஞ்சிச்சு இப்ப தை மாதம் போய் பசனை வர்றேடா. அந்த பாட்டு கராட்டாடி அடிச்சாரு அங்கிட்ட. கண்ணே வெள்ளையம்மா என்னடா சண்டைக்கு வந்தாரடி நாரதரே தாகத்துணி தேனடி பிறத் சாரி ப்ரோ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு கும்பாபிஷேகம் கோவில் அடியில சேரி சொல்லி அவன் என்று சேரும்ல மதுர வீரம் பூமி போல மாமாவே ஏழு ஏழு ஜென்மந்தான் அடியில சேதி சொல்லி அவனியில் சேதி வச்ச சேதி சொன்ன மன்ன வருதான் உனக்கு சேதி சொன்ன மன்ன வருதான் நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்து நீ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இடத்துக்கு பிரம்மன் மகிந்தர் வந்திருக்கிறார். எங்க இருக்கிறார்? நாரத மகரிஷி வந்திருக்கார். வாருங்கள் சாமி பார்த்து ஆசீர்வாதம் வாங்க சாமி. பிரம்மச்சாரி நாளை பொண்ணா வரும்போது ஏதாவது கரித்துணியை கட்டிட்டு வாங்க. ஒரு மாதிரியாவே எந்த கிளுக்குண்டு ஆடுது. வாழ்க வளமுடன், வாழ்க வல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு ஆடிப்படி வரப்பெற்றதாக கேட்டீர்கள். வாழ்க வல்லாண்டு, 1900 ஆண்டு. ஆகவே 4 வரிகளில் வாழ்த்தி பெண்மகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். ஒரு 12 வரியா பாருங்க, உனக்கு வந்து வரேன். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் கரத்தில் ஒரு மகராஜன். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். பிறந்தது விண்ணை பார்த்து, மலை முற்று வந்து வளர்ந்தது வண்ணம் பூத்து.
விண்ணை பார்த்து மலை முற்று வந்து வளர்ந்தது வண்ணம் போட்டு கையில் இதழ் கந்தம் செந்தம் சேர்த்து அது சொத்தை வெள்ள இருப்பது எதை பார்த்து அது பார்வையல்ல பாச என்று கூறடி என்றாய் அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் தெரிஞ்சவைக்கு வழி கேட்டாள் இடத்துடைய தலைவி அழைத்துவார்கள். வள்ளி 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 என்ன வந்தா என் தங்கை நாச்சியாபுரம் தீவிரத்தனம் அவர்கள் 100 ரூபாய் அன்பல் பெண்கள் அவர்களுக்கும் குடும்பத்தால் நன்றி நன்றி. செவ்வந்தி பூ மாலகட்டு தேடி வந்தா சோடி சுட்டு நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம பொடுகு இல்லத்தா குழந்தை பெற்று 100 ஆண்டு காலம் திருமணம் செஞ்சு நீ வாழ். பொடுகு மட்டும் இருக்கட்டும். என்னத்தா உனக்கா அவன மாதிரி லேசா பெரிய இதுதானே போன மேடையில கம்பு கூட்டுல அரைஞ்சேன். அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு பிள்ளையார் வந்திருக்காரு. எந்த பிள்ளையாரு? பிள்ளை யாருன்னு பார்க்க நாரதர் வந்திருக்காரு. சொல் பரட்டு தான் சும்மா வந்திருக்காரு. ஆமா வாங்குனீங்களா? வாங்கின இன்னைக்கு என்னமோ மண்ணெண்ணெய் தேவத்தை ஊத்துறாங்க அரிசி ஓடல. அப்படி இது என்ன ரேஷன் கடைன்னு நினைச்சியா? சாமி ஆசீர்வாதம் வாங்கினீங்க. அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். அவரா வாடை எடுத்து வந்துடுவார். ஞானம் என்ற வாடையோடு வந்து விடுவார் என்று சொன்னேன். வாங்க சாமி. வரவேடு சுவாமி. சத்தம் இல்லாம வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. உண்மை தாயே. கல்யாண படத்துல வாட்ச மாதிரி வாசிக்கிறேன்.